வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தேவதை வம்சம் நேயோ கதையின் 7வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். என்னால முடியல சகி என்று கேலியாக சொல்லி பெருமூச்சை வெளியேற்றியவன். ஐ வாஸ் டூ எமோஷனல் சகி. நான் இன்னொரு பெண்ணோட இருக்கிற மாதிரி ஏடா கூடமா போட்டோஸ் வந்திருந்தா உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் சகி என்று சீரியஸாக வினவினான் சஞ்சய். சகி, கட்டாயம் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டிருப்பேன் என்று சஞ்சயை நோக்கினாள் முழு மனதுடன். நானும் அப்படித்தானே என்பது போல் பார்வையை செலுத்தினான் கணவனின் கண்களை நோக்கி. அப்படி கேள்வி கேட்டிருந்தா நீங்க சொல்ற பதிலை அப்படியே முழு மனசோட எடுத்திருப்பேன் சஞ்சய். அது உண்மையா நிஜமான்னு கிட்டத்தட்ட 2 நாள் முழுக்க கேட்டிருந்திருக்க மாட்ட என்றாள் சாகித்யா. ஓ காட், நீ இருந்தாலும் இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்க வேண்டாம் என்று தன்னுடைய புலம்பலை முணுமுணுத்தான் சஞ்சய். ஆனால் அவனது புலம்பலை ஒதுக்கிய சாகித்யா, நீங்க கேள்வி கேட்டதெல்லாம் சரிதான் சஞ்சய். திட் இஸ் அ வெரி நார்மல் திங். ஆனா நான் சொன்னதை ஏன் நம்பாம இருந்தீங்க என்று மீண்டும் தொடங்கிய இடத்துக்கே வந்து நின்றாள். சகி, நான் தான் சொல்றனே, தப்பு தப்பு தலை மேல கொட்டு. மறுபடியும் ஏன் தப்பு செய்தீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? தப்பு செஞ்சதுக்கு ஜஸ்டிஃபை பண்ண சொல்றியா சகி? இட் வாஸ் ஜஸ்ட் லவ், தட்ஸ் இட் என்று குறைந்து கொண்டிருக்கும் பொறுமையை இழுத்து பிடித்தபடி விளக்கம் கொடுத்தான் சஞ்சய். ஆனால் அவனது விளக்கத்தை ஏற்காத சகி ச்சு என்று சலிப்பு கொட்டினாள். அவளது சலிப்பில் கொஞ்சம் எரிச்சல் எட்டி பார்க்க, நான் கூடத்தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டேன். ஆனா அப்புறம் எது செய்தாலும் சந்தேகமா சந்தேகமான்னு கேட்டு என்னை காயப்படுத்தல. நான் ஒரு தடவை இல்லைன்னு சொன்னா விட முடியுதா? அல்லது தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செய்துட்டேன்னு சொன்னா விட முடியுதா? ரெஸ்டாரண்டில் நடந்ததை நினைவுபடுத்தி பேசினான் சஞ்சய். தொடக்கத்தில் எரிச்சலாய் வெளிவந்த குரல் முடிக்கும் பொழுது தன்னிலை விளக்கத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருந்தது. சாகித்யா மௌனமாகவே இருக்கவும் தொடர்ந்து, நீ இந்த விஷயத்துல எமோஷனலா இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் விளக்கம் கொடுக்கிறேன் என்றவன் மனைவியின் உணர்ச்சி துடைத்த முகத்தை பார்த்து, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் எதுவும் சொல்லல. இன்னும் சொல்லப்போனா எமோஷனலான விஷயங்களை விவாதிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணமே தேவையில்லாத பேச்சை தவிர்க்கத்தான் என்று நிதானமாக எடுத்துரைத்தான். சாகித்யா அமைதியாகவே இருந்தாலும் முகத்தில் குழப்பம் அகன்று தெளிவாய் இருப்பதற்கான அறிகுறி தெரிந்தது. சஞ்சய் சொன்ன விளக்கங்களை அடிமனதில் அசை போட்டு கொண்டிருந்த சமயத்தில் செவியை மெல்லிசை பாடல் நிறைத்தது. சகியே, நீதான் துணையே, விழிமேல் அமர்ந்த இமையே, ஆதவன் போனால் அகல்தான் ஒளியே, இனம் தெரியாமல் இணைந்தோம் கிளியே, பூமிக்கு நீரிடும் பேதங்கள் இல்லை, பூவுக்கும் காற்றுக்கும் வாதங்கள் இல்லை. சஞ்சய்க்கும் இந்த தருணத்தில் அமைதி இன்றியமையாத தேவையாய் மாறி இருந்தது. கங்கம்மாவின் வேலை செய்து கொண்டிருந்த வீட்டை அடைந்த பொழுது வாசல் கேட்டில் பெரிய பூட்டாக தொங்கிக் கொண்டிருந்தது. இருந்த உற்சாகம் எல்லாம் வடிந்து சஞ்சய் பக்கத்து வீட்டு பெண்ணிடம் விபரம் கேட்டான். கங்கம்மா வேலை செய்த வீட்டில் குடும்பத்துடன் திருப்பதி, ஷீரடி என்ற எல்லா கோவில்களுக்கும் நேர்த்தி கடனை முடிக்க போயிருக்காங்க. நேர்த்திக்குத்தான் கிளம்பி போனாங்க. வரதுக்கு 10 நாள் ஆகும்னு சொன்னாங்க என்ற தகவலை தந்து சஞ்சயை மேலும் சோர்வடைய வைத்தார். அவருக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு வந்தவனின் முகத்தில் இருந்த விஷயம் என்னவென்று தெரிய சாகித்யாவும் கவலை அடைந்தாள். மனைவியின் கவலை ரேகைகளை கண்ட சஞ்சய், சகி, அவங்க வர இன்னும் 10 நாள் ஆகுமாம். அது வரைக்கும் நம்மால இங்க இருக்க முடியாது. எப்படியும் விஷால் 2 வாரத்துல பெங்களூர் வர வேண்டியதா இருக்கும். அவன் பார்த்துப்பான். நாம முதல்ல நினைச்ச மாதிரியே இன்னும் 2 நாள்ல சென்னைக்கு கிளம்பலாம் என்று சொன்னதற்கு சாகித்யா ஆமோதிப்பாக தலையாட்டவும் இருவரும் ஹர்ஷாவின் வீட்டுக்கே திரும்பினார்கள். பெங்களூரில் இருந்து வந்த பிறகு வாழ்க்கை அதன் போக்கில் போனது. சஞ்சயும் சாகித்யாவும் தங்கள் திருமணத்திற்காக எடுத்திருந்த 2 வார விடுமுறை காலம் இன்னும் 2 நாட்களில் முடியவிருப்பதால் இருவரும் அலுவலகம் செல்வதற்கு முன் சந்திரனை பார்த்துவிட்டு வரலாம் என்று அவரை பார்த்துவிட்டு வந்தனர். சஞ்சய்க்கு அந்த என்கே யாரென்று தெரியாமல் சாகித்யாவை வேலைக்கு அனுப்ப அத்தனை விருப்பம் இல்லை. ஆனால் இருக்கிற நிலைமையில் இதை அவளிடம் சொன்னால் எப்படி எடுத்துக்கொள்வாளோ? இப்போதுதான் ஓரளவு சகஜமாக இருப்பவளுக்கு திரும்பவும் கோபம் வந்தால் என்ன செய்வதென்று யோசித்தான். தான் சொல்வதை சொல்லிவிடுவோம், பிறகு என்ன நடக்கிறதோ அதை பிறகு பார்த்து கொள்ளலாம்.
என்று வீட்டுக்கு வந்த பின் சாகித்யாவிடம், சகி, எனக்கு உங்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் செய்வியா என்று பலத்த பீடிகை போட்டான் சஞ்சய். சாகித்யா ஒன்றும் சொல்லாமல் பார்க்க, இந்த என்கே யாருன்னு தெரியற வரைக்கும் நீ கொஞ்சம் மெடிக்கல் லீவ் போடுறியா? இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு வேலைக்கு போய்க்கலாம் என்று சொல்லி முடித்தான். நீங்க இப்படி கேட்கும்போது எனக்கு ஒரு வாசகம் ஞாபகம் வருது சஞ்சய். கப்பல் கரையில நிக்கும்போது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஆனா கப்பலை கரையில நிறுத்தினா யாருக்கு என்ன பயன்? உங்களை யாரோ ஒரு பொண்ணு அல்லது வேற யாரோ ஃபாலோ செய்யறாங்கன்னு தெரிஞ்சா நீங்களும் இப்படித்தான் மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டில் இருப்பீங்களா? வாய் ஷுட் ஐ பி எனி டிஃப்ரெண்ட் என்று கேட்டபொழுது சஞ்சயிடமிருந்து எந்த பிரதிபலிப்பும் இல்லை. அவனது உணர்ச்சியற்ற முகத்தை பார்த்தவள், இல்ல, இப்படியெல்லாம் நீங்க ரொம்ப மெனக்கெட்டா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு நினைச்சீங்களா? தான் என்ன சொல்கிறோம் என்றே புரியாமல் பேசினாள் சாகித்யா. பெங்களூர் சென்றிருந்த போது இருந்த மனநிலை இப்போது சாகித்யாவிற்கு முற்றிலும் மாறியிருந்தது. அங்கே சஞ்சய் கொடுத்த விளக்கத்தால் மனதில் குடிகொண்டிருந்த அமைதி சென்னை வந்ததும் திரும்ப பழைய குருடி கதவை திரடி என்ற நிலைக்கே வந்துவிட்டாள். பெங்களூர் சென்றிருந்த போது இருந்த மனநிலை இப்போது சாகித்யாவிற்கு முற்றிலும் மாறியிருந்தது. அங்கே சஞ்சய் கொடுத்த விளக்கத்தால் மனதில் குடிகொண்டிருந்த அமைதி சென்னை வந்ததும் திரும்ப பழைய குருடி கதவை திரடி என்ற நிலைக்கே வந்துவிட்டாள். சாகித்யா பேசி முடித்தும் அவளையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்தவனின் பார்வையின் தீட்சண்யத்தை தாங்க முடியாமல் சாகித்யாதான் தன்னுடையதை விளக்க வேண்டியதாய் இருந்தது. நீ முதல்ல கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமானது. நான் வீட்டில் இருக்க மாட்டேன்தா, பட் அட்லீஸ்ட் உன்னோட பாதுகாப்புக்கு ஒரு ஆளையாவது போட்டுக்கலாம், யோசிச்சு சொல்லு என்றான் சஞ்சய். சிறிது இடைவெளி விட்டு, உன்னோட அடுத்த கேள்விக்கு பதில் உனக்கே தெரியும், இருந்தாலும் சொல்ற. நான் செய்ததை நீ மறக்கணும்னோ இல்லை மன்னிக்கணும்னோ நான் எதையும் செய்யலை. நான் இப்போ செய்யறது உனக்காக, நமக்காக, நம் வாழ்க்கைக்காக. நான் செய்தது தப்புன்னு உங்ககிட்ட நான் மனம் விட்டு நிறைய தடவை வெக்கப்படாம மன்னிப்பும் கேட்டுட்டேன். இன்னும் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன்னு தெரியல. டேக் யுவர் ஓன் டைம் டு திங்க் அண்ட் கம் டு டேர்ம்ஸ். லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் காத்திருக்கேன். என்ன வருத்த வேண்டும்னு நீ அப்படி சொல்லி இருந்தா அதுக்கு தேவையே இல்லை. குரலை உயர்த்தவில்லை, முகம் மாறவில்லை. இருப்பினும் அவன் என்ன நினைக்கிறான் என்பதை தெளிவாக புரிய வைத்தான் சஞ்சய். சாகித்யாவிற்கு அவனுடைய கோபம் தன்னை இத்தனை பாதிக்கும் என்று தெரிந்திருக்கவில்லை. ஒரு வாரத்துக்கு முன்பு புகைப்படங்களை பார்த்ததும் இருந்த சஞ்சயின் கோபத்திற்கும் சற்று முன்பிருந்த கோபத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. திரும்பி நடந்து கொண்டிருந்தவனை நோக்கி கண்களை நீர் படலம் மறைக்க, சாரி என்று முணுமுணுத்தாள் சாகித்யா. ஒரு நிமிடம் நின்ற சஞ்சய் சாகித்யாவின் புறம் திரும்பி மன்னிப்பை ஏற்கும் விதமாக தலையசைத்தான். நான் ஒருத்தன் சொல்லக்கூடாததை எல்லாம் சொல்லி அவஸ்தப்படுறது போதும் சாகித்யா. நீயும் என்னை வருத்தணும்னு நினைச்சு சொல்லிட்டு அப்புறம் கஷ்டப்படாத என்ற மென்மையாக அவளது தலையை கோதிவிட்டு போனான் சஞ்சய். நடந்ததை மறக்கவும் முடியாமல் ஒதுக்கவும் முடியாமல் இது என்ன சோதனை? ஒரே சலிப்பாக இருந்தது சாகித்யாவுக்கு. பார்க்கலாம், ஒருவேளை அலுவலகத்திற்கு சென்று வேலையில் மூழ்கிவிட்டால் இதை பின்னுக்கு தள்ள முடியலாம் என்று நினைத்தாள் சாகித்யா. அடுத்த நாள் இருவரும் அவரவர் அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றனர். கிளம்புவதற்கு முன் சஞ்சய் சாகித்யாவிடம் எச்சரிக்கையாக இருக்க சொல்ல மறக்கவில்லை. கார் டிரைவர் சகாயத்தை வீட்டில் யாரும் இல்லாததால் சாகித்யாவின் அலுவலகத்திலேயே இருந்து அழைத்து வர சொன்னான். நேற்று மாலை சஞ்சயிடம் வெடுக்கென்று பேசியதற்கு வருந்தி அவனை செல்போனில் அழைத்தாள் சாகித்யா. நான் பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன் சஞ்சய், அதை சொல்லத்தான் ஃபோன் பண்ண என்றாள். சாகித்யாவே தன்னை அழைத்ததை நினைத்து மிகவும் மகிழ்ந்தவன், ரொம்ப சந்தோஷம் சகி, டேக் கேர், சாயந்தரம் பார்க்கலாம் என்றவன் போனை வைக்காமல், தேங்க்ஸ் டா என்றான். வைக்கிறேன் என்ற போனை வைத்தாள் சாகித்யா. அன்றைய பொழுது இருவருக்கும் வேகமாகவும் உற்சாகமாகவும் சென்றது. சாகித்யாவும் சஞ்சயும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வீட்டை வந்தடைய அன்றைய நிகழ்வுகளை இருவரும் சுவையாக பரிமாறிக்கொண்டனர். சாகித்யா முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டு வருகிறேன் என்று போக அன்றைக்கு தபாலில் வந்தவற்றை பார்த்தபடி அலுவலக அறைக்கு சென்றான் சஞ்சய். ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வரும் பொழுது கடைசியாக இருந்த பெரிய கவரை அடையாளம் கண்டவனுக்கு கடும் கோபம் வந்தது. எது நடக்கக்கூடாது என்று நினைத்தானோ அதை தடுக்க எடுத்த அத்தனை முயற்சிகளையும் மீறி நடந்துவிட்டதே.
இது நாள் வரையிலும் சதி வேலையில் ஈடுபடும் நபரை கண்டுபிடிக்காமல் விட்டிருக்கிறோமே என்ற எண்ணம் எழ தன் மீதே ஆத்திரம் பொங்கியது. அந்த கவரை பிரித்து கூட பார்க்காமல் தூக்கி வீசி எறிந்தான். கவரை மட்டும்தான் வீசி எறிய முடிந்ததே தவிர மனதில் பொங்கிய ஆத்திரம் சிறிதளவும் அடங்கவில்லை. சிறிது நேரம் குறுக்கும் நெடுக்குமாக நடை பயின்றவன் தலையை அழுந்த கோதிக்கொண்டு ஆழ மூச்செடுத்துவிட்டு நீச்சல் குளத்துக்கு சென்றான். உடை மாற்றி வந்த சாகித்யா சஞ்சய் ஹாலில் இல்லை என்றதும் ஒருவேளை அவனுடைய அலுவலக அறையில் இருப்பானோ என்று அவனை தேடி சென்றாள். அங்கேயும் அவன் இல்லை என்றதும் யோசனையுடனேயே வெளியே வர முற்பட்டவளின் பாதத்தில் ஏதோ தடுக்க குனிந்து பார்த்தாள் சாகித்யா. சஞ்சயின் அறையும் சரி, அவனுடைய பொருட்களும் சரி, எப்போதுமே ஒழுங்கோடு இருப்பதை அறிந்தவளுக்கு தரையில் கவரை பார்த்ததும் மிகுந்த ஆச்சரியம். அதை எடுத்து மேஜை மீது வைக்கலாம் என்று கையில் எடுத்தாள். சாகித்யா கையில் எடுக்கும் பொழுது சஞ்சய் தூர எறிந்ததால் லேசாக கிழிந்திருந்த கவரில் இருந்து புகைப்படங்கள் கீழே விழுந்தன. குப்புறு கிடந்த புகைப்படங்களை எடுத்து பார்த்தவள் தீ சுட்டதைப் போல துடித்து உடனடியாக கரங்களை மீட்டு கொண்டாள். அதிர்ச்சியில் முகம் வெளிர வேரோடிய கால்களை கஷ்டப்பட்டு நகர்த்தி அங்கிருந்த சோஃபாவில் சரிந்தாள் சாகித்யா. சஞ்சய் தனக்கு இருந்த கோபத்தை தணிக்கும் விதமாக நீந்தி கொண்டிருந்த போது ஏதோ தோன்ற நீச்சலை நிறுத்திவிட்டு வேகமாக மேலே வந்தான். அவனுடைய அலுவலக அறைக்கு சஞ்சய் இல்லாத பொழுது வேலையாட்கள் சுத்தம் செய்யவோ இல்லை வேறு எதற்காகவுமே வரக்கூடாது என்பது எழுதப்படாத சட்டம். ஆனால் இப்பொழுது சாகித்யா ஒருவேளை தன்னை தேடி அலுவலக அறைக்கு சென்றாள் என்று நினைக்கும் போதே சர்வமும் அடங்க ச போடா என்ற தன்னையே திட்டிக் கொண்டு கையில் கிடைத்த துண்டை சுற்றி கொண்டு வேகமாக தன் அலுவலக அறை நோக்கி விரைந்தான். ஆபீஸ் ரூமுக்குள் நுழைந்தவன் சாகித்யா சோஃபாவில் சரிந்திருப்பதை பார்த்ததும் தான் செய்த முட்டாள்தனத்தை எண்ணி மீண்டும் நொந்து கொண்டு கதவை சாற்றி மூடினான். சாகித்யாவின் அருகில் துரிதமாக வந்த சஞ்சய் கீழே கிடந்த மோசமான புகைப்படங்களை பார்த்ததும் அவன் கண்களும் கை முஷ்டியும் அனிச்சையாக இறுகின. சஞ்சய் ஏற்கனவே யூகித்திருந்த மாதிரி இந்த முறை அனுப்பியிருந்த புகைப்படங்கள் மோசமானவையாகத்தான் இருந்தன. சஞ்சய் விரைவாக செயல்பட்டு முதலில் புகைப்படங்களை சாகித்யாவின் கண்களில் படாமல் மேஜை மீது எடுத்து வைத்துவிட்டு மனைவியின் அருகில் வந்தமர்ந்தான். சகி சகி என்ற சஞ்சயின் அழைப்பிற்கு எந்த பிரதிபலிப்பும் இல்லாமல் போக அவள் தோளை பற்றி உலுக்கி கன்னத்தில் லேசாக தட்டினான். சாகித்யா சகி இங்கென பாருமா சாகித்யா என்றான் சிறிது குரலை உயர்த்தி. மலங்க மலங்க ஒன்றும் புரியாமல் வெடித்தவள் சஞ்சயை பார்த்ததும் பார்வையை தன்னிச்சை செயலாக கீழே படரவிட்டாள். அங்கே அவள் தேடியவை இல்லாமல் போக மீண்டும் பார்வையை நிமிர்த்தி சஞ்சயை பார்த்து அது அது நான் இல்ல திக்கி திக்கி குரல் கம்ம சொன்னாள். சாகித்யாவை ஒரு வேகத்தோடு தன் மார்போடு இழுத்தணைத்தவன் பைத்தியம் பைத்தியம் மாதிரி உளரக்கூடாது என்று அவளை கடிந்து கொண்டான். கணவனின் நெஞ்சில் மேலும் புதைந்து கொண்டு தலையை மட்டும் மாட்டினாள் சாகித்யா. தன் மார்பில் சாகித்யாவின் சூடான கண்ணீரை உணர்ந்த சஞ்சயின் கண்களையும் கண்ணீர் மறைத்தது. மேலும் சாகித்யாவை இறுக அணைத்தபடி அவளது முகத்தை மட்டும் உயர்த்த பார்த்து முடியாமல் போக, சகிமா அதை மறந்துடு, ஏன் மேலதான் தப்பு. அந்த கவரை பார்த்ததும் எனக்கு வந்த கோபத்துல எதையும் யோசிக்காம உன் கண்ணில் அதை படக்கூடும்னு கூட நினைக்காம கோபத்துல போயிட்ட. அது கையோட கிழிச்சு குப்பத்தொட்டியில போட்டிருக்கணும். ஐ எம் சாரிடா என்றான் ஆறுதலாக சாகித்யாவின் முன் உச்சியில் இதழை பதித்து. சாகித்யா நான் தான் அதை எடுத்து மேலே வைக்கணும்னு எடுத்தேன். உள்ள இருந்து கீழே விழுந்த போட்டோஸை பார்த்ததும் என்று முடிக்க முடியாமல் கேவினாள். மனைவியின் கண்ணீர் குரலை கேட்டு இமைகளை இறுக மூடி திறந்தவன், சாரிமா மை மிஸ்டேக், நான் வேகமா தூக்கி போட்டதுல தான் கவர் கிழிஞ்சு போயிருக்கு என்றான் கரகரப்பான குரலில். அவள் உடல் நடுங்குவதை உணர்ந்த சஞ்சய், இருடா நான் காஃபிக்கு சொல்லிட்டு வரேன், ஏதாவது சூடா குடிச்சா தேவலாமா இருக்கும் என்றபடி எழ முயன்றான். சாகித்யா அவனிடமிருந்த தயக்கத்துடன் விலகி உட்கார்ந்தாள். ஆனால் அவ்வப்போது அவள் நடுக்கத்தை கண்ட சஞ்சய் அவளை தன் கை அணைப்பிலேயே நிறுத்தி இன்டர்காம் மூலம் 2 காஃபி கொண்டு வர சொன்னான். வள்ளி கதவை தட்ட சஞ்சய், இருமா போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சாகித்யாவை சோஃபாவில் அமர வைத்துவிட்டு சென்று கோப்பைகளுடன் வந்தான்.
அவளுக்கு ஒரு கோப்பையை கொடுத்துவிட்டு திரும்பவும் அவள் அருகில் உட்கார்ந்தான் சஞ்சய். சாகித்யா மறுபடியும் அவனை இன்னமும் ஒட்டி கொண்டதை கவனித்த சஞ்சய்க்கு சாகித்யாவின் மனநிலையை சரியாக யோகிக்க முடிந்தது. அவளுக்கு புகைப்படத்தை பார்த்த பாதிப்பு இன்னும் நீங்கவில்லை என்பதை அறிந்த சஞ்சய்க்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அவளின் அருகாமை அவனை தன் நிலை இழக்க வைக்குமோ என்று பயந்தான். சாகித்யா இப்போதிருக்கும் நிலையில் அதை உணரக்கூட செய்வாளோ என்னவோ. ஆனால் சஞ்சய்க்கு சாகித்யாவின் முழு மனதான சம்மதம் வேண்டும். இப்போது அவள் இருக்கும் அதிர்ச்சி மாறியதும் தன் கணவன் தன்னிடம் முழு சம்மதம் இல்லாமலே கணவனாக நடந்து கொண்டான் என்று ஒரு கணம் நினைத்தாலும் தன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று சஞ்சய்க்கு தோன்றவில்லை. இருப்பினும் தன் மனைவியை இந்நிலையில் விட்டு விலகவும் முடியவில்லை. அவளின் தேவை தன்னுடையதை விட பெரிதென்று நிச்சயமாக தெரிந்தது. அவனை நிமிர்ந்து பார்ப்பதும் குனிவதுமாக இருந்த சாகித்யாவை தோளோடு அணைத்து, என்னம்மா என்றான். இல்ல, அந்த போட்டோஸை விஷால் கிட்ட கொடுக்க போறீங்களா என்று இன்னமும் லேசாக கேவிய குரலில் கேட்டாள் சாகித்யா. அவளை தன் மார்பில் இழுத்தணைத்தவன், சகி, எனக்கு தெரியாதாடா? இல்ல, அதை யாருக்கும் காண்பிக்க போவதில்லை. வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. நம்மால என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்து சீக்கிரம் அந்த ராஸ்கல் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். பார்க்கலாம். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். நீ கவலைப்படாத என்று பல விதமாக ஆறுதல் கூறினாலும் சாகித்யா இன்னமும் தெளியாததை கண்ட சஞ்சய், இருடா, இதோ வந்துட்டேன் என்று எழுந்தான். மேஜை மேல் இருந்த புகைப்படங்களை எடுத்து சுக்கு நூறாக கிழித்து டாய்லெட்டில் ஃப்ளஷ் செய்துவிட்டு வந்து அமர்ந்தவனின் தோளில் தன் கணவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வான் என்ற நிம்மதியில் சாய்ந்தாள் சாகித்யா. சாகித்யா அதிகாலையில் சொப்பனத்தால் துயில் லேசாக கலைந்த பொழுது தன் கணவனின் கை அணைப்பில் இருப்பதைக் கண்டு மனம் அமைதி உற மீண்டும் உறங்கிவிட்டாள். காலையில் உறக்கம் கலைந்து வந்தவளிடம் சஞ்சய், ஹாய், குட் மார்னிங் சகி, நல்லா தூங்கினியா என்றான் சாதாரணமாக. குட் மார்னிங் என்றவள் சிறிது தயங்கி, தேங்க்ஸ் சஞ்சய், நான் நேற்று ஓவர் ரியாக்ட் செய்துட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் என்றாள். நோ ப்ராப்ளம், எனி டைம். ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா? மேடம் எழுந்து வந்ததே லேட் இன்னைக்கு, சீக்கிரம் கிளம்புங்க என்ற பேச்சை மாற்றினான். சஞ்சய் வந்து, நீங்க முதல்ல சொன்ன மாதிரியே அட்லீஸ்ட் இன்னும் 2 வாரத்துக்காவது மெடிக்கல் லீவ் போட்டுக்கிறேன், சரியா என்று கேட்டாள். உன் இஷ்டம் சகி. ஹவவர் யூ நீட் டு டூ திங்ஸ். கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் என்று விட்டு தன் அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றான் சஞ்சய். அலுவலகம் போகும் வழியிலேயே விஷாலை அவனுடைய கைபேசியில் பிடித்து, விஷால், நீ இப்போ ஃப்ரீயா இருக்கியாடா என்று வினவி நேற்று நடந்தவைகளை பற்றி கூறினான். ரொம்ப அர்ஜென்ட் விஷயம்தான், இல்லாட்டா உன்னை இவ்வளவு காலையில் டிஸ்டர்ப் செய்வனா? நேற்று மறுபடியும் ஃபோட்டோஸ் அனுப்பி இருந்தான் ராஸ்கல். ஃபோட்டோஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டேன், கவர் மட்டும் என்கிட்ட பருக்கு. இது கிண்டியிலிருந்து அனுப்பியிருக்கான். நீ ஆஃபீஸ் போகும்போது வந்து கவரை வாங்கிட்டு போ, இல்லாட்டி நானே அங்கே வரேன். இது எவ்வளவு சீக்கிரம் தீர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும்டா. இது மாதிரி இன்னொரு அடியை சாகித்யாவால தாங்க முடியாது, என்னாலும் தான். ஒன்லி இஃப் ஐ குட் கெட் மை ஹேண்ட்ஸ் ஆன் திஸ் கவுண்ட்ரல் என்று பல்லை கடித்தான் சஞ்சய். விஷால் தானே வந்து கவரை வாங்கி கொள்வதாக சொல்ல தொடர்பை துண்டித்தான் சஞ்சய். நேரில் கவரை வாங்க வந்த விஷாலிடம் மறுமுறை வலியுறுத்த கூறி அவனை வழி அனுப்பிவிட்ட பின்னும் சஞ்சயால் அலுவலகத்தில் இருக்க முடியவில்லை. காரை எடுத்துக்கொண்டு முதலில் குரியர் வந்த பாரிஸ் கார்னர் அலுவலகத்திற்கு சென்றான். சஞ்சயை பார்த்ததும் அங்கிருந்த அதே பணியாள், சார் நீங்களா? அவன் திரும்ப இங்கு வரலையே சார் என்று உள்ளே ஒரு பார்வையை வைத்து கொண்டே சொன்னார், தலையை கோதிக்கொண்டு. ஓ அப்படியா? இல்லை, வேற ஏதாவது விபரம் ஞாபகம் இருக்கான்னு கேட்கத்தான் வந்தேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னோட மொபைலில் சில ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன், அதில் பார்த்து அடையாளம் காட்ட முடியுதான்னு பாருங்க என்று தன்னுடைய மொபைலை எடுத்தான். அதில் இருந்து சில புகைப்படங்களை அவருக்கு காட்டியவன் பதைப்புடன் அவர் முகத்தையே ஏதேனும் அறிகுறிக்காக பார்த்து கொண்டிருந்தான். அவரின் மறுப்பான பதிலை பெற்றுக்கொண்டு வேறு ஏதும் தகவல் இருந்தால் அழைக்குமாறு வேண்டுகோள் விடுத்துவிட்டு சோர்வாக போகிறவனையே பாவமாக பார்த்தவர் வேகமாக, சார் சார், ஒரு அடையாளம் ஞாபகம் வந்துடுச்சு சார் என்று உற்சாகத்துடன் சொன்னார். வேலைக்கு செல்லாமல் வீட்டில் தனிமையில் இருப்பதை மிகவும் கொடுமையாக உணர்ந்தாள் சாகித்யா.
தேவையற்ற சிந்தனைகள் விரட்டும் பொருட்டு மூளைக்கு ஏதாவது வேலை கொடுத்த வண்ணம் இருந்து கொண்டிருந்தாள். சஞ்சய் வேலைக்கு சென்றதும் தோட்டத்தில் பதிய செடிகளுக்கு பதியம் போடுவது, சமையலில் ஏதாவது புதுமையாக முயற்சி செய்வது, தொலைக்காட்சியில் சிறிது நேரம் பொழுதுபோக்குவது, கதை புத்தகம் படிப்பது, வீட்டில் இருந்த ட்ரெட்மில்லில் நடைபயிற்சி என்ற நேரத்தை கடத்தினாள். சஞ்சய் அவ்வப்பொழுது போன் செய்து 2 வார்த்தை பேசி வைப்பதும் வழக்கமாயிருந்தது. அன்று ஏதோ வார பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்த பொழுது போனில் அழைப்பு வர காலர் ஐடியில் ஒளிர்ந்த எண்ணம் பரிச்சயமானதாக இருக்கவில்லை. போனை எடுத்து பேசுவதா வேண்டாமா என்ற மனதில் துரிதமாக கேள்வி கேட்டு கிடைத்த பதிலில் எடுத்து பேச முடிவெடுத்தாள். ஹலோ, குட் மார்னிங் மேடம் என்று தொடங்கி ஒரு வங்கி பெயரை சொல்லி அழைப்பு வருவதாக தெரிவிக்க சாகித்யாவிற்கு சஞ்சயுடன் முதலில் பேசியது நினைவு வந்தது. பழைய நினைவில் இருந்தவள் போனில் மறுமுனையில் அழைத்த நபர் பேசியதில் கவனம் செலுத்தவில்லை. தன் நினைவுகளில் இருந்து மீண்டவள் ஹலோ என்று சொல்ல மறுமுனையில் பேசிக்கொண்டிருந்தவரின் குரல் மீண்டும் விஷயத்தை தெளிவுபடுத்தியது. எங்க பேங்க்ல சஞ்சய் ஒரு லோன் விஷயமா பேசியிருந்தார். கேன் ஐ டாக் டு சஞ்சய் என்று பரிச்சயமான குரல் மறுமுனையில் கேட்டது. இப்பொழுது புதுக்கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா என்ற எண்ணம் மேலிட ஐ எம் மிஸ்ஸஸ் சஞ்சய் ஹியர், கேன் ஐ டேக் மெசேஜ் என்றாள் புருவத்திற்கு மத்தியில் முடிச்சுடன். ஓ சாகித்யா, நீயாமா, நல்லா இருக்கியா? நான் நந்து அப்பா வெங்கடேசன் பேசுகிறேன் என்று நலம் விசாரித்தார். ஓ அங்கிள், நீங்களா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க என்றாள் யோசனையை தவிர்த்து. ஐ ஆம் குட். சஞ்சய் கிட்ட எனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறியாம்மா? கட்டாயம் சொல்கிறேன் அங்கிள். லோன் விஷயமா தானே? முடிஞ்சா என்கிட்ட கூட சொல்லுங்களேன் என்று தூண்டில் போட்டாள் சாகித்யா. சஞ்சய் கல்யாண வீட்டில் என்கிட்ட லோன் விஷயமா பேசியிருந்தார்மா. நான் இந்த வருஷ கடைசியில் ரிட்டையர் ஆக போகிறேன். ஆனால் இருக்கிற 6 மாதத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போடுறான். அந்த விஷயமா கொஞ்சம் டீல் பண்ணுறதுக்கு 2 வாரம் ஆச்சு. ஹர்ஷா கூட பாவம் 2 தடவை ஃபோன் பண்ணி முடிச்சு கொடுங்க அங்கிள்னு சொல்லிட்டான். அதான் முடிக்க வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொல்ல ஃபோன் பண்ணேன் என்ற விவரத்தை தந்தார் வெங்கடேசன். உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பண்ண சொல்கிறேன் அங்கிள் என்று விட்டு ஃபோனை வைத்தாள் சாகித்யா. உடனே சஞ்சய்க்கு ஃபோன் செய்து வெங்கடேசன் தெரிவித்த விவரங்களை ரத்தின சுருக்கமாக சொல்லி முடித்தாள். தேவை என்றால் சஞ்சய் தன்னிடம் விவரங்களை தெரிவிப்பான் என்ற எண்ணத்தில் இருக்க மாலை வந்து இது பற்றி பேசுவதாக சொல்லி போனை வைத்தான் சஞ்சய். மாலை சஞ்சய் வீடு திரும்பும் பொழுது கையில் கவருடன் வருவதை கவனித்தவளுக்கு ஆவலை மிஞ்சிய கலக்கம்தான் மனதில் நிறைந்தது. அவளது கலக்கத்தை போக்கும் விதமாக, இந்த கவரில் வீட்டு லோன் அப்ளை பண்றதுக்கு தேவையான ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும், வந்து டீட்டெயில் சொல்ற சகி என்று விட்டு உடை மாற்றி சுத்தம் செய்துவிட்டு வந்தான். சாகித்யா தயாரித்து தந்த தேநீரை அருத்தியவாறே விபரத்தை சொல்லத் தொடங்கினான் சஞ்சய். மாமா அங்கே தனியாக இருக்காங்க சகி. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு 4 வீடு தள்ளி ஒரு ட்வின் ஹவுஸ் விலைக்கு வர மாதிரி இருக்கு, முடிக்கலாம்னு தோணுது. நீ என்ன சொல்ற என்று தொடங்கியவன் சகியின் கோப பார்வையில் பேச்சை நிறுத்தினான். எதுக்கு இந்த ஏற்பாடு? பேபிமா வரதப்பா எல்லாரையும் விட்டுட்டு வர்றது கஷ்டம் என்று மறைமுகமாக தனது மறுப்பை தெரிவித்தாள் சாகித்யா. நான் சொன்னதை கவனிக்கலையா? ட்வின் ஹவுஸ்ன்னு சொன்னனே, 2 பேரையும் சேர்த்து தான் இங்கே வர வைக்கலாம்னு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் செட்டில் ஆக போகிறாங்க சகி, அதனால தான் வீட்டை விற்கிறாங்க. இந்த சான்ஸை நழுவ விட்டா மறுபடியும் கிடைக்காது, யோசிச்சு சொல்லு என்று விளக்கம் தந்தான் சஞ்சய். அது எங்கள் அம்மா இருந்த வீடு, அதையெல்லாம் விற்க முடியாது சஞ்சய். நான் விற்கவே சொல்லலையே. ஓ, உங்களுக்கு என்ன சரி கட்ட இன்னொரு வழியா என்றால் யோசிக்காமல். ஷடப், நான் எதுவும் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி ஏன் இப்படி மனுஷனை குத்தி கிழிச்சு காயப்படுத்துற? இதுக்கு மேல ஒருத்தனை அசிங்கப்படுத்த முடியாது என்ற குரலை உயர்த்தி சொன்ன சஞ்சய் தன் தலையில் வேகமாக அடித்து கொண்டு வெளியே கிளம்பி விட்டான். சாகித்யா சஞ்சயை தடுக்க நினைப்பதற்குள் அவன் காரை வேகமாக கிளப்பி கொண்டிருந்தான். சஞ்சய் கிளம்பி சென்றதும் சாகித்யாவுக்கு தன் மீதே கோபமாய் வந்தது. ஏன் இப்படி என்னையும் மீறி எதையாவது வாய்க்கு வந்ததை பேசிடுறேனே, எத்தனை முறை எடுத்து சொல்லியிருப்பான். கோபத்தில் யோசிக்காமல் பேசாதே என்று ஒரு முறை சொன்னால் போதாதா? இப்படி அவனையும் கஷ்டப்படுத்தி நானும் கஷ்டப்பட்டு என்று யோசிக்கும் போது கண்ணில் இருந்து வந்த நீர்த்துளி கையில் விழ எரிச்சல் இன்னும் அதிகமானது. சொல்றதையெல்லாம் சொல்லிட்டு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? உங்ககிட்ட பேச்சு வாங்குறவன் தான் அழணும். அவன் செய்தது தப்பு தான், அதை அவனும் ஒத்துக்கிட்டான், மன்னிப்பும் கேட்டுட்டான்.
தப்பு செய்ததுக்கு பிராயச்சித்தமா யார் இந்த வேலையை பண்றதுன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இருக்கா. இன்னும் என்ன வேணும் உனக்கு? கண்டுபிடிக்கிற வரை இப்படித்தான் வார்த்தையால குத்தி பேசிட்டு இருக்க போறியா? போற போக்க பார்த்தா கண்டுபிடிச்சு முடிச்சதுக்கு பிறகும் சொல்லி காண்பிச்சிட்டு இருப்ப போல என்ற மனதில் ஏராளமான எண்ணங்கள் பிரவாகம் எடுத்தன. சாரி சஞ்சய் என்ற உதடுகள் உச்சரிக்கும் பொழுது அழுகை பொங்க கட்டுப்படுத்தி கொண்டு சஞ்சய்க்கு போன் செய்யலாம் என்று முடிவு செய்தாள். சஞ்சயின் எண்ணிற்கு அழைக்க முயன்ற பொழுது அப்பாவிடம் இருந்து அழைப்பு வரவும் எடுத்து பேசினாள். பொதுவான நலம் விசாரிப்பிற்கு பிறகு குரலில் வித்தியாசத்தை உணர்ந்த தந்தை, என்ன சத்யா, குரல் நமனமன்னு இருக்கு, உடம்புக்கு ஏதும் முடியலையா என்றார் கனிவுடன். லேசா சளி பிடிச்சிருக்குப்பா, இப்ப பரவாயில்ல, சொல்லுங்க என்ன விஷயம் என்ற கண்ணீரை மறைத்து கேட்டாள். இல்ல சத்யா, மாப்பிள்ளை இன்னைக்கு வீட்டுக்கு லோன் விஷயம் பத்தி முடிக்க வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசினார் சத்யா. அவர் கொஞ்சம் இந்த விஷயத்துல சீரியஸாவே இறங்கிட்டார்னு நினைக்கிறார். முதல் தடவை இதை பத்தி பேச்சு வந்தப்ப பார்க்கலாம்னு ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தேன்டா என்று சொல்லி கொண்டிருந்தவரை இடைமறித்தாள் சாகித்யா. என்னப்பா சொல்றீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. உனக்கு இந்த விஷயத்தை இன்னுமா சர்ப்ரைஸா வச்சிருக்கார் என்று புரியாமல் கேட்டார் ராமச்சந்திரன். தந்தை சொன்னது பாதி புரிந்தும் புரியாமலும் இருக்க, அப்பா விவரமா சொல்லுங்கப்பா, அவரும் சரியா சொல்லாம முழுங்கிடுறார், நீங்களும் புரியாம சொல்றீங்க என்று சிணுங்கலுடன் கேட்டாள் மகள். இல்லடா, நீ கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால அப்பாவை விட்டு பிரிஞ்சு வர்றது கஷ்டமா இருக்குன்னு சொன்னியாம். அதனால மாப்பிள்ளை அவங்க அம்மாவை விட்டு உன் கூடவே வர சொல்லி கேட்டாங்க சத்யா. நான் தான் பொண்ணு கொடுத்த இடத்துல வந்து உட்கார்ந்தா நல்லா இருக்காதுன்னு வேண்டாம்னு சொல்லிட்டேன். சம்மந்தி அம்மா தான் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரியாவது பாருங்கன்னு எங்கிட்டையும் சஞ்சய்கிட்டையும் சொன்னாங்கடா. நான் எப்பவும் கூடவே தானப்பா இருந்தேன், எனக்கே தெரியாம இதெல்லாம் எப்ப நடந்தது? ரிசப்ஷன் முடிஞ்சதும் கொஞ்ச நேரம் பேசினமே சத்யா, டைம் எல்லாம் நோட் பண்ணி வைக்கலையே என்று குறுக்கு விசாரணைக்கு பதில் தந்துவிட்டு சிரித்தார். ஆமாம், முழு பூசணிக்காய ஒரு பானை சோத்துக்குள்ள இல்ல இல்ல ஒரு பருக்கையில மறைச்சிட்டு இந்த நக்கலுக்கு ஒன்றும் உங்களுக்கு குறைச்சல் இல்ல. அப்பா, வக்கீலுக்கு மனைவியானதும் குறுக்கு விசாரணை எல்லாம் பலமா இருக்குடா என்ற கமெண்ட் சொன்னார் தந்தை. நான் டீச்சர் பொண்ணுப்பா, தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்குமாக்கும் என்ற தந்தைக்கு பதில் தந்தாள் செல்ல மகள். மகளது பதிலை கேட்டு சந்தோஷமாக வாய்விட்டு சிரித்தார் ராமச்சந்திரன். மீதியை சொல்லுங்க டாடி என்ற தந்தையின் சிரிப்பில் மகிழ்ந்து சிறு பிள்ளை போல வினவினாள் சாகித்யா. உங்க அத்தை சொன்னதுக்கு சஞ்சய் கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ற மாமா, அப்புறம் சத்யா கிட்ட சொல்லிக்கலாம், அது வரைக்கும் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொன்னாருடா. மாப்பிள்ளை சொன்ன மாதிரியே நீங்களும் சொல்லாமலேயே இருந்துட்டீங்க, அப்படித்தானே என்ற மகள் கேட்டதற்கு மீண்டும் கலகலவென சிரித்தார் ராமச்சந்திரன். தந்தையின் சிரிப்பு அடங்கியதும், உங்களுக்கு மாப்பிள்ளை தான் பெருசா போயிட்டாரு, இதெல்லாம் அநியாயம் என்று தன் உரிமையை நிலைநாட்டி கொள்ள பொய் கோபம் கொண்டாள் மகள். மகளது பொய் கோபத்தை ரசித்தவர், தந்தை சொன்னதிலும் நியாயம், சஞ்சய் சொன்னதிலும் நியாயம் இருந்ததுடா. முதல்ல வீடு கிடைக்கணும், அதுவும் 2 வீடா இருக்கணும், நமக்கும் அது ஒத்து வரணும். இத்தனையும் இருக்கும்போது உங்ககிட்ட சொல்லி எதிர்பார்ப்ப ஜாஸ்தி ஆக்க வேண்டாம்னு தாண்டா சொல்லல என்ற சமாதானமும் சொன்னார் தந்தை. நல்ல சமாதானம் சொல்றீங்கப்பா, உங்ககிட்ட நான் தனியா டீல் பண்ணிக்கிறேன், இப்ப மீதியையும் சொல்லுங்க என்ற ஆர்வத்துடன் வினவினாள் மகள். இன்னும் என்னம்மா சொல்லணும்? சஞ்சய் வீட்டுக்கு 4 வீடு தள்ளி இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. அதனால இங்க சென்னையில் இருக்கிற வீடு பூட்டி தான் இருக்கு, விசாரிக்கிறேன்னு சொல்லி இருந்தார். இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்பா, இப்ப லோன் எதுக்கு என்று புரியாமல் வினவினாள். லோன்? உங்ககிட்ட மாப்பிள்ளை சொல்லலையாடா? உங்க மாப்பிள்ளை பயங்கர பிஸியா இருக்கார். வேலை முடிஞ்சு வந்ததும் கையில கவரை கொடுத்துட்டு இதில் இருக்கிற ஃபார்ம் எல்லாம் பார்த்து வைன்னு சொல்லிட்டு வெளியில் ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பிட்டார். பார்த்தா பேங்க் லோன் அப்ளிகேஷன் இருக்கு. புரியாம முழிச்சிட்டு இருந்த என்ற ஓரளவு தந்தையிடம் நடந்ததை சொல்லி சமாளித்தாள் சாகித்யா. இந்த வீட்டை என்னால விற்க முடியாதுமா, உங்க அம்மா பவானி இருக்கும்போது வாங்கின வீடு. ஆனா உன்னை விட்டு தனியா இருக்கவும் சங்கடமா இருக்கு. அதனாலதான் மாப்பிள்ளை ஒரு யோசனை சொன்னார். இந்த வீட்டு பேர்ல பேங்க்ல கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாம், மீதி பணத்துக்கு உன்னோட பேர்ல வீட்டு லோன் வாங்கிக்கலாம், புதுசா வாங்குற வீடு உன் பெயர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொன்னாருடா. பேபிமா வரதன் அப்பா, அதே மாதிரியே வரதனுக்கும் ஹர்ஷா பெயர்ல ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு பெங்களூர் போகும்போது பேசியிருக்கார். நந்தா அப்பா வெங்கடேசனும் இந்த விஷயத்தை சீக்கிரம் பார்த்து முடிச்சு கொடுக்கறதா சொல்லியிருக்கார். இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது சத்யா. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை என்று கேலியாகவே சொல்லி முடித்தார்.
எனக்கு தலை சுத்துது. இத்தனை விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எனக்கு சொல்லணும்னு யாருக்குமே தோணல. ஹர்ஷாக்கு ஃபோன் போட்டு நல்லா அர்ச்சனை செய்ய போறேன் என்ற தந்தையிடம் சிரித்தபடியே சொன்னாள் மகள். அதெல்லாம் உங்க அண்ணன் தங்க 2 பேருக்குள்ள நடக்கிற விவகாரம். நாங்க வர முடியுமா? சஞ்சய் வந்தா கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்லுடா. நான் ஃபோன் பண்ணும்போது எடுக்கல என்று சொல்லிவிட்டு வைத்தார் ராமச்சந்திரன். தந்தை கடைசி வாக்கியத்தை முடிக்கும் போதுதான் சஞ்சய்க்கு ஃபோன் பேச வந்ததே நினைவில் வர உடனே கணவனது எண்ணிற்கு அழைத்தாள் சாகித்யா. 4 முறை முயன்றும் நாட் ரீச்சபிள் என்ற தகவலே மீண்டும் மீண்டும் கிடைக்க கொஞ்சம் கொஞ்சமாக கவலை உதயமானது. கவலையில் நிமிடத்திற்கு ஒரு முறை சஞ்சயின் எண்ணிற்கு அழைத்து தோல்வியையே தழுவினாள் சாகித்யா. சாகித்யாவின் பேச்சை கேட்டு ஆத்திரமடைந்த சஞ்சய் வீட்டில் இருந்தால் தேவையில்லாமல் சொற்போர்தான் நடக்கும் என்றெண்ணி உடனே வெளியே கிளம்பினான். ஏன் சகி இப்படி பேசி கஷ்டப்படுத்துற? இந்த மாதிரி வார்த்தையில கஷ்டப்படுறதுக்கு பதில் 2 அடி அடிச்சுடலாம். அடிச்சா கூட இந்த அளவுக்கு வலிக்காது. ஐ லவ் யூ சகி. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது குட்டிமா? உனக்கு புரிய வைக்க நான் என்ன செய்யறது என்ற ஊமையாய் மனதில் போராட்டம் தொடங்கிய பொழுது ராமச்சந்திரனிடமிருந்து அழைப்பு வரவும் இந்த மனநிலையில் பேச முடியாது என்று தோன்ற எடுக்காமலேயே விட்டான். செல்போனின் ஓசை அடங்கியதும் போனை சிந்தனையை தொந்தரவு செய்யாதிருக்கும் வண்ணம் அமர்த்தினான். சஞ்சயின் கவனம் அவனையும் அறியாமல் சகையுடன் சேர்ந்து செல்லும் கிழக்கு கடற்கரை சாலை நோக்கி காரை செலுத்த வைத்தது. நான் என் மனதை காதலை புரிய வைக்க முடியாமல் தான் கோபப்படுற சகி. உன் மேல இருக்கிற காதல் தான் என்னை எனக்கே உணர வச்சது. என் இயல்பை தொலைக்க வச்சது. என்னை சந்தோஷப்படுத்திய இதே காதல்தான் என்னை தவிக்கவும் வைக்குது என்ற எண்ணம் ஓடும் பொழுது பாரதியின் வரிகளும் சஞ்சய்க்கு நினைவில் வந்தது. மோகத்தை கொன்றுவிடு அல்லால் என்ற மூச்சை நிறுத்திவிடு. தேகத்தை சாய்த்துவிடு அல்லால் அதில் சிந்தனை மாய்த்துவிடு. பந்தத்தை நீக்கிவிடு அல்லால் உயிர் பாரத்தை போக்கிவிடு. சிந்தை தெளிவாக்கு அல்லால் இதை செத்த உடலாக்கு. சிந்தனை ஓட்டத்தை விட அதிகமான வேகத்துடன் சஞ்சயின் காரும் கிழக்கு கடற்கரை சாலையில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆமா, நீ மட்டும் என்ன ஒழுங்கா அவகிட்ட பொய் சொல்லாத, உண்மையை சொல்லுன்னு பெரிய அரிச்சந்திர அவதார மாதிரி கேட்டுட்டு இருந்த என்று புத்தியில் உரைக்க வலிக்காமல் தலையில் குட்டி கொண்டான் சஞ்சய். அதுக்காக நான் சொல்றது செய்யறது எல்லாம் தப்பா எடுத்துக்கணுமா? எனக்கே பொறுமை ரொம்ப குறைவு. இன்னைக்கு வந்த கோபத்துக்கு என்று சுய உணர்வு தலை தூக்க பல்லை கடித்து கொண்டு சமாளித்தான். ஆமா, இந்த கோபத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. திடீர்னு லோன் வீடுன்னு சொன்னா யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. சாகித்யாவுக்கு நீ கொடுக்கிற சர்ப்ரைஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்ககிட்ட கேள்வி கேட்பாளா என்ற புத்தி புரிய வைத்தது. கேட்கறத ஒழுங்கா கேட்க வேண்டியது தானே, எதுக்கு குத்தி பேசி கஷ்டப்படுத்தணும்? நீ சாகித்யாவை குத்தி பேசி கஷ்டப்படுத்தினது இல்லையா? நீ நடந்து கொண்டதுக்கு காரணம் காதல்தான் என்றால் அவள் உன்னிடம் நடந்து கொள்வதற்கு பெயரும் காதல்தான். இந்த காதல் இருவரிடமும் ஒருவித எதிர்பார்ப்பை அதிகமாக்கி இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடையும் பொழுது வார்த்தைகள் கட்டுப்பாட்டை மீறி வருது. எதிர்பார்ப்பு தானே வாழ்க்கை. என் மனைவியிடம் சிலவற்றை எதிர்பார்ப்பதில் என்ன தப்பு என்று சிலுப்பியது சுய உணர்வு. எதிர்பார்ப்பதில் தப்பில்லை சஞ்சய். ஆனா நீ இப்படித்தான் இருக்கணும்னு ரொம்பவும் பிடிவாதமா இருக்க. அதுதான் தப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணும் பொழுது ஃபோன் எடுக்கலைனா கோபம். ஏர்போர்ட்டுக்கு வர முடியலனாலும் கோபம். குரியர்ல செயின் வந்த பொழுது பொய் சொல்வதா நினைச்சு ஒரே கேள்வியை மறுபடியும் கேட்டு கோபம். இப்போ நீ சர்ப்ரைஸ் கொடுக்கறதை தெரிஞ்சுக்காம ஏதாவது பேசினாலும் கோபம். இந்த கோபம் எல்லாம் உன்னோட எதிர்பார்ப்பு தானே என்ற நிதானத்தில் பிறந்த கேள்விகளுக்கு சஞ்சயிடம் விடையே இருக்கவில்லை. அவனது மனநிலை மேலும் தெளிவு பெறும் விதமாக, சாகித்யாவுக்கு இந்த உலகத்தில் நீ ஒருவன் மட்டும்தானா சஞ்சய்? சகையிடம் நியாயமான காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் நீ கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் இல்லையா? அவளது கோபம் குறையும் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க முயற்சி செய் சஞ்சய். அவளுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு சஞ்சய். அதை நீ புரிஞ்சுக்கணும். முகம் தெரியாத எவனோ பண்ற வேலைக்காக இன்னைக்கு சகி வீட்டுக்குள் இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கா. ட்ரை டு ஃபைண்ட் ஹூ இஸ் தட் பிளாக் ஷீப். அதுக்கு முன்னாடி சகிக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது உன்னால தான் கொடுக்க முடியும் என இறுதி முடிவும் பிறந்தது. வண்டியில் பெட்ரோல் குறைவாக இருப்பதற்கான அறிகுறி தென்பட மேலும் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த பெட்ரோல் பங்கிற்கு காரை செலுத்தினான் சஞ்சய்.
காரில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு வழக்கம் போல் கார் சக்கரத்தை சரிபார்த்து, கொஞ்சம் டயர்ல ஏர் ஃபில் பண்ணணுமே என்றான் அங்கிருந்த பணியாளிடம். பின்னாடி ஒர்க் ஷாப் இருக்கு சார், அங்க ஃபில் பண்ணிக்கலாம். அப்படியே நேரா போய் ரைட்ல டேர்ன் பண்ணுங்க என்று வழிகாட்டினார் பணியாள். ஒர்க் ஷாப் சென்றவன் கார் சக்கரத்தில் காற்றை நிரப்ப சொல்லிவிட்டு திரும்பியவனுக்கு அங்கே வேலை செய்தவனை கண்டதும் ஆத்திரம் பொங்கியது. பொங்கிய ஆத்திரத்தில் வேலையாளின் சட்டையின் காலரை பிடித்து, ஏய், உண்மையை சொல்லு, யார் உன்னை பிரேக் கட் பண்ண சொன்னது என்று உலுக்கினான். ஒர்க் ஷாப்பில் இருந்த மற்றவர்களும் சூழ்ந்து இருவரையும் விலக்கிவிட்ட காரணத்தை கேட்டனர். இவன் ஒரு கொலகாரா, இவனை எதுக்கு நீங்க வேலையில வச்சிருக்கீங்க? உங்க முதலாளி யாரு? நான் இப்பவே போலீஸை கூப்பிடுறேன் என்று குரலை உயர்த்தி பேசினான் சஞ்சய். உண்மையிலேயே சஞ்சயின் சந்திப்பை எதிர்பாராதவன் இப்பொழுது கையும் களவுமாய் மாட்டிக்கொண்டதால் முகம் இருண்டு நின்றான். ஒர்க் ஷாப்பில் பொறுப்பான சூப்பர்வைசர் கூட்டத்தை விலக்கிவிட்டு தலையை கவிழ்ந்து நின்றவனை கவனித்தார். சஞ்சயை ஆசுவாசப்படுத்தியவர் இருவரையும் அமர்த்தி பேச வைத்தார். உன்னிடம் எனக்கு என்ன பேச்சு? காரை ஓட்டியவர் ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஏற்கனவே போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்கு. உண்மையை சொல்லு, யார் உன்னை இந்த வேலையை செய்ய சொன்னது என்று மிரட்டல் துணியில் கேட்டான் சஞ்சய். சஞ்சயின் மிரட்டலுக்கு பயந்தவன் அவனது காலில் விழுந்து, சார், தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க சார். காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி செய்துட்டேன். அந்த ஆளை எனக்கு தெரியாது சார் என்று கண்ணீர் விட்டான். ஆனால் அவனது கண்ணீரை கண்டு அசராமல் மேலும் பல கேள்விகளால் துளைத்தவன் இறுதியில், அவனை பார்த்தா கட்டாயம் இந்த நம்பருக்கு கூப்பிடணும். நாளைக்கு போலீஸ் அவனை கண்டுபிடிச்சா நீதான் வந்து அடையாளம் காண்பிக்கணும். அதனால இந்த இடத்த விட்டு கிளம்பினா எனக்கு சொல்லணும். வேற எதுவும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி அவங்கிட்ட அடையாளம் இருக்கா என்று கேள்வி கேட்ட பொழுது கிடைத்த பதில்களை கவனமாக குறிப்பெடுத்து கொண்டான். குறிப்புகளை விஷாலிடம் பகிர்ந்து கொள்ளவும் சஞ்சய் மறக்கவில்லை. மிகவும் சோர்வுடன் வீட்டை அடைந்த சஞ்சய் போர்ட்டிகோவில் காரை நிறுத்தி இறங்கியதும் இவனை நோக்கி ஓடி வந்த சாகித்யா கணவனை அணைத்து ஜெய் என்று சொல்லி கண்ணீர் வடித்தாள். சஞ்சய்க்கு முதலில் எதுவுமே புரியவில்லை. பின்னர் சாகித்யாவின் கண்ணீர் கலக்கத்தை தோற்றுவிக்க அவளது முதுகில் தட்டி கொடுத்தவாறே, என்னாச்சு சகி, என்ன ப்ராப்ளம் என்று கனிவுடன் வினவினான். கணவனின் கனிவான குரலில் மேலும் குற்ற உணர்ச்சியை தூண்ட, நான் பேசினதுக்கு சாரி சஞ்சய், ஐ வாஸ் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல் என்று இன்னமும் தெளிவடையாத கண்ணீர் குரலிலேயே சொன்னாள். சஞ்சய்க்கு சாகித்யாவின் அழுகையை குறைப்பதற்கு எதுவும் செய்ய முடியாமல் அமைதியாக இருந்தான். அணைப்பை விலக்கியவள் சஞ்சயை உச்சி முதல் பாதம் வரை கண்களால் அலசி அவனது தோளை பற்றி, நான் தான் ஏதோ வாய்க்கு வந்தது பேசிட்டேன். நீங்க இப்படியா காரை எடுத்துட்டு போறது சஞ்சய்? ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, ரொம்ப பயந்துட்டேன், ஐ எம் வெரி சாரி என்று படபடப்பாக சொல்லிவிட்டு கண்களில் சுரந்த நீரை துடைத்தாள் சாகித்யா. சஞ்சய்க்கு அவனுடைய மனைவியின் காதல் அவளது கண்ணீரிலும் செய்கையிலும் வெளிப்பட்ட பொழுது துள்ளி குதிக்க வேண்டும் போல் இருந்தது. குறும்பாக சாகித்யா கண்ணீரை துடைப்பது போலவே தானும் ஆக்ஷனில் செய்து காண்பிக்க கணவனின் கேலி புரிந்ததும் செல்லமாக அவனது சட்டையை பற்றி இழுத்து சண்டையிட்டாள். சாகித்யா, யூ, உங்களுக்கு நான் அழறது கிண்டலா இருக்கா என்று கேட்டு கன்னத்தில் கைகளை வைத்து வலிக்காமல் குத்தினாள். சகி என்று அவளது கைகளை பற்றி இழுத்த சஞ்சய் எந்த விளக்கமும் கொடுக்காமல் அவளை இறுக அணைத்து கொண்டான். சில கணங்களுக்கு பிறகு இருக்கும் நிலை புரிய நாணத்துடன் சஞ்சயை விட்டு விலகியவள், இன்னைக்கு நீங்க ஆஃபீஸ்ல இருந்து வந்ததும் எதுவுமே சாப்பிடல, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க, ஏதாவது ரெடி பண்ற என்று விட்டு வீட்டினுள் செல்ல முயன்றாள். அவளது கையை பற்றி இழுத்தவன், சப்பாத்தி பண்ணலாமா சகி என்று ஆசையுடன் கேட்டான். உங்களுக்கு என்று முறைக்க முயன்று தோற்றவள், பசிக்குது சார், சப்பாத்தி கேன் வெயிட் என்று வயிற்றில் கையை வைத்து சொன்னாள். ஓகே என்று இரு கைகளையும் தூக்கி சொல்லிவிட்டு, சப்பாத்தி சாப்பிட ஆசைப்பட்டு சப்பாத்தி கட்டையில் அடிக்காம இருந்தா சரி என்று சிரிப்பாகவே சொன்னான் சஞ்சய். இது கூட நல்லா இருக்கே சஞ்சய் என்று யோசிப்பது போல் சாகித்யா பாவனை செய்யவும், அடியாத்தே என்று கும்பிடு போட்டுவிட்டு உள்ளே சென்றான். டைனிங் டேபிளில் இருவருக்குமான உணவை பரிமாறிய சகி, ஐ எம் ரியலி சாரி சஞ்சய் என்று மீண்டும் மன்னிப்பு கேட்டாள். குற்ற உணர்வு தலை தூக்க. பரவாயில்ல சகி, யார் சொன்னாங்க என்று ஆவல் மேலிட கேள்வி எழுப்பியவன், ஓ, மாமா ஃபோன் பண்ணாரா என்று பதிலையும் தந்தான். எஸ், அப்பா தான் ஃபோன் பண்ணாங்க சஞ்சய், எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாம என்று இழுத்தாள் சாகித்யா. உணவருந்தியபடியே,
கல்யாணத்தின் போது பேச்சு வந்ததுதான் சகி. ஹர்ஷா கிட்ட பேசும்போது தான் நந்தா அப்பாவை கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சான். மாமாவும் இங்க வந்து போறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க. நீயும் இந்த விஷயத்துல உடனே முடிவெடுக்க வேண்டாம். வீட்டை பாரு. பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பார்க்கலாம்னு சொன்னான் சஞ்சய். மேற்கொண்டு பார்க்கலாம் என்று சொன்னான் சஞ்சய். கணவன் சொன்ன விவரத்தில் மனம் மகிழ, வீடு எங்க இருக்கு, யார் சொன்னாங்க போன்ற விவரங்களை கேட்கத் தொடங்கினாள். நம்ம வீட்ல இருந்து 4 வீடு தள்ளி இருக்கு சகி. அப்பாவுக்கு ரொம்ப பழக்கமானவர் தான். அவர் பையனோட வெளிநாட்டிலேயே செட்டில் ஆனதால ரொம்ப பழக்கமானவங்களா இருந்ததால விற்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கார் என்று தொடங்கி மேலும் பல விவரங்களை இருவரும் கலந்து பேசினர். முடிக்கும் பொழுது சஞ்சய் இயல்பான மனநிலையில், உனக்கு யாராவது என்கே தெரியுமா, யோசியா சகி என்று கேட்டதற்கு சாகித்யாவிடமிருந்து மறுப்பாக தலையசைப்பு கிடைத்தது. மீண்டும் யோசனையுடன், யாரும் நந்தான்னு தெரியுமா என்றான். உங்களுக்குத்தான் நந்து தெரியுமே சஞ்சய். அவனை தவிர வேற யாரையும் எனக்கு நந்துங்கிற பெயர்ல தெரியாதே. எதுக்கு கேக்குறீங்க என்று வினவிய பொழுது அவளது முகத்தில் லேசாக கலக்கம் பிறந்திருந்தது. ஒண்ணுமில்ல சகி, ஜஸ்ட் லைக் தட், ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்த்தேன் என்று சொல்லி சமாளித்தான் சஞ்சய். ஆனால் அவனது சமாளிப்பை உணர்ந்த சகி, நானும் உங்களோட சேர்ந்து கண்டுபிடிக்கத்தான் விடல. அட்லீஸ்ட் என்கிட்ட எந்த அளவுல இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? நான் சம்பந்தப்பட்ட யாரோ தானே இதையெல்லாம் செய்யறாங்க. ஏதாவது எனக்கு தெரிய நிறைய வாய்ப்புகள் இருக்குமே ஜெய் என்று விளக்கமாக கேட்டாள். நானும் விஷாலும் இந்த விஷயத்துல ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சகி. என்கேன்னு சொல்றாங்க. இன்னொரு பொதுவான அடையாளமா சொல்றது, அவனோட இடது கையில 6 விரல் இருக்கும்னு சொல்றாங்க. மொட்டைத்தலை அடையாளத்துடன் திருப்பதியில தேடுற மாதிரி தான் இவங்க சொல்ற அடையாளம். உனக்கு அந்த மாதிரி யாரையாவது தெரியுமா என்றான் அவன் சோர்வாக. சாகித்யாவும் சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு, எனக்கு நெருக்கமானவங்களுக்கு யாரும் கையில் 6 விரல் இல்லை சஞ்சய். மற்றவங்களை நான் அவ்வளவு நோட் செய்ததும் இல்லையே. வேறெந்த அடையாளமுமா கிடைக்கலை என்று கேட்டாள். இதுல என்ன தெரியுமா கூத்து சகி, நானும் அவனை பார்த்துருக்கேன். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் பத்தி ஃபோன் வந்ததும் அறக்க பறக்க ஓடி வரும்போது அவன் மேலதான் மோதுனேன். ஹெல்மெட் போட்டிருந்தான். கீழே விழுந்த திங்ஸ் எடுத்து கொடுக்கும்போது கையில 6 விரல் இருந்தது. இதை தவிர வேற எந்த அடையாளமும் கிடைக்கல என்று பெருமூச்செறிந்தான். இப்போ எப்படி கண்டுபிடிக்க போறீங்க ஜெய் என்றாள் கவலையோடு. செய்து கொண்டிருக்கும் முயற்சிகளையும் செய்ய வேண்டிய முயற்சிகளையும் சொல்லும் பொழுது ஒரு புறம் நம்பிக்கை வலுவானது. ஆனால் இருவர் மனதிலும் நம்பிக்கைக்கு இணையான கலக்கமும் இருந்தது. அடுத்து வந்த சில நாட்களுக்கு இருவருக்கும் இடையே இருந்த உறவில் எந்த ஏற்றமும் இரக்கமும் இல்லாமல் சுமூகமாக சென்றது. சஞ்சய் பரிந்துரை செய்த வீடு சாகித்யாவிற்கு பிடித்திருந்ததால் ஹர்ஷாவிடமும் ஆலோசித்துவிட்டு வங்கியில் அதற்கான வீட்டு லோன் ஏற்பாடுகளும் நடந்தது. சஞ்சயும் விஷாலும் வில்லனை கண்டறியும் முயற்சியில் இருட்டு குகையில் சின்ன வெளிச்சத்தை தேடி துழாவினார்கள். காலையில் சாகித்யாவின் உறக்கம் கலைந்த பொழுது இரவு தூக்கத்தில் கண்ட கனவு நினைவலைகளை சுகமாய் வருடி செல்ல இதழின் கடையில் மெல்லியதாய் பொன் சிரிப்பு உதிர்ந்தது. கனவில் ஒலித்த ஐ லவ் யூ சகி என்ற வார்த்தைகள் மீண்டும் காதில் ரீங்காரமிட்டு கொண்டும் வார்த்தைகளை தொடர்ந்து சஞ்சயின் இதழ்கள் காதில் மெல்லியதாய் பதித்த ஒற்றுதலும் இன்னும் சிலிர்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. சிலிர்ப்பில் செல்லமாய் சிடுங்கினால் எங்கே கனவு கலைந்து விடுமோ என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டதும் நினைவு வந்த பொழுது இதழில் உதித்த சிரிப்பு பெரிதானது. கன்னங்கள் சூடேற விழித்தவளுக்கு அருகில் சஞ்சய் இல்லாமல் இருக்கவும் லேசா ஏமாற்றம் எழுந்தது. சாகித்யாவின் பார்வை படுக்கையில் இருந்தபடியே அறை முழுவதும் சுழன்று சுவற்றில் திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் நிலைத்தது. இருவரின் முகத்தில் இருந்த பூரிப்பும் சந்தோஷமும் பார்வையையும் மனதையும் நிறைத்தது. கணவனை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவளின் உதடுகள் ஜெய் ஐ லவ் யூ என்று சத்தம் வராமல் அசைந்தன. எங்கே போனார், இன்னைக்கு ஆபீஸ் கூட கிடையாதே, இவ்வளவு சீக்கிரம் எழுந்து போகணுமா என்ற மனதுக்குள் கேட்டபடியே எழுந்தவளின் விழிகள் இளமஞ்சள் வண்ண கவர் பதிந்தது. ஏதாவது குறிப்பாக இருக்குமோ என்ற எண்ணத்தில் புருவம் முடிச்சிட எடுத்தவளுக்கு உள்ளே இருந்த சின்ன ஒற்றை சிகப்பு ரோஜாவும் வாழ்த்து அட்டையும் வியப்பை தந்தன. இன்னைக்கு என்ன விசேஷம் என்ற ஆவலுடன் பிரித்தவளுக்கு முதல் மாத திருமண நாளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று சஞ்சயின் எழுத்துக்கள் பட்டது. மனதில் சந்தோஷம் பொங்க வாழ்த்து அட்டையில் இருந்த சஞ்சயின் வாழ்த்து செய்தி முழுவதிலும் பார்வையை ஓடவிட்டாள். குட்டிமா,
என்னை எனக்கே உணர வைத்த உன்னிடம் ஓராயிரம் முறை சொல்லி இருப்பேன். ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன். இஷ் லயப டிஷ். மை தும்சே பியார் கர்த்தா ஹூம். எந்த மொழியானாலும் ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் உயிர் சிலிக்கின்ற அனுபவம் தான் காதலா? ஓர் ஆயிரம் முறை சொன்னாலும் மீண்டும் ஒரு முறை சொல்லத் துடிக்கின்ற உணர்வுதான் காதலா? என் உயிரில் ஒன்றென கலந்த உணர்வுக்கு பெயர்தான் காதலா? காதல் என்ற உணர்வை வரையறுக்க என்னிடம் வார்த்தைகள் கிடைக்கவில்லை. உயிரில் கலந்த உணர்வை வெளிப்படுத்த நான் உன்னை காதலிக்கிறேன் என்ற 3 வார்த்தைகளுக்கு இணை எதுவும் இல்லை என்று எழுதி கையொப்பமிட்டிருந்தான். அந்த வாழ்த்து செய்தியில் இருந்த வார்த்தைகளில் வெளிப்பட்ட காதலை துல்லியமாய் உணர்ந்த நொடி கண்களை கண்ணீர் நிறைத்தது. தேங்க்ஸ் என்று தன் நெஞ்சோடு வாழ்த்து அட்டையையும் ஒற்றை ரோஜாவையும் அணைத்துவிட்டு அவனது கை ஒப்பத்தில் இதழை ஒற்றும் பொழுது அவளையும் அறியாமல் 2 சொட்டு கண்ணீர் வாழ்த்து அட்டையில் விழுந்தது. இதை நேர்லேயே கொடுத்திருக்கலாமே என்ற யோசனையுடன் வெளியே சென்று வீடு முழுவதும் தேடியவளுக்கு சின்னதாய் ஏமாற்றம்தான் காத்திருந்தது. இவள் தேடியதை பார்த்த வீட்டு வேலையாள் வள்ளி, சின்னையா வெளியில போறதா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கம்மா, சீக்கிரம் வந்துடுவாங்களாம் என்ற தகவலை தந்த பொழுது சோர்ந்து மீண்டும் அறைக்கே திரும்பினாள். ஏமாற்றத்துடன் காலை வேலைகளை முடித்துவிட்டு சஞ்சய் முதல் முறை வாங்கி கொடுத்த புடவையை அணிந்து பூஜை அறையில் பிரார்த்தனை முடித்து வந்ததும் செவிகளில் சஞ்சயின் குரல் கேட்க துள்ளலுடன் வாசலுக்கு ஓடினாள். கொஞ்சம் பெரிய கூடை மாதிரி ஒன்றை 2 கரங்களிலும் ஏந்தி வந்தவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். குட் மார்னிங் சகி என்று உற்சாகமாக சொன்னவன் நெருங்கி வந்து ஹார்ட்டி விஷஸ் ஃபார் அ ஸ்பெஷல் டே என்ற காதோரத்தில் வாழ்த்தினான். தேங்க்யூ ஜெய், விஷ் யூ த சேம் என்றவள் முந்தானையை கையில் வைத்து சுருட்டி கொண்டிருந்தாள். அவளது விரல்கள் சேலையை சுற்றி கொண்டிருப்பதை பார்த்து சிரித்தவன் யூ லுக் டிவைன் என்றான் கண்ணில் தேக்கி வைத்த காதலுடன். திருமணத்தின் போது சொன்ன அதே வார்த்தைகள்தான் சஞ்சயிடம் இப்பொழுதும் இருப்பது அதே காதல்தான் என்பது அவனது கண்ணில் தெரிந்த காதலே சாட்சி சொன்னது. அவனது காதல் பார்வையில் மனம் மயங்கி நின்றவளை கமின், ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு என்று அழைத்தான் சஞ்சய். அவனுடன் சென்றவளை அமர்த்திவிட்டு கையில் இருந்த பெரிய பெட்டியை கொடுத்தவன் என் உயிர் தேவதைக்கு ஒரு சின்ன பரிசு என்று கையில் கொடுத்தான். அதை பிரிக்க சென்றவளிடம் ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு கையில் கேமராவுடன் வந்தவன் அவள் அந்த பெட்டியை பிரிக்கும் பொழுது கண்கள் ஆர்வத்தில் சுருங்கிய பொழுது வியப்பில் விரியும் பொழுது தாமரை இதழ்களில் சின்னதாய் தோன்றிய மின்னல் கீற்று போன்ற சிரிப்பை என்று எதையும் விடாமல் படம் பிடித்தான். பெட்டியை திறந்த பொழுது வெண் நிறத்தில் திராட்சை கண்களை உருட்டி ஒரு அழகான முயல் குட்டி எட்டி பார்த்தது. அந்த பட்டு போன்ற ஜீவனுக்கு வலிக்குமோ என்ற காரணத்தால் மெல்ல முயல் மேனியில் தடவியவளுக்கு மிகவும் சந்தோஷமாயிருந்தது. தேங்க்ஸ் ஜெய், தேங்க்யூ சோ மச் என்று சொன்னவளையே இமைக்காமல் ரசித்து கொண்டிருந்தான் சஞ்சய். அவள் ரசிப்பதை மனமாற ரசித்துவிட்டு அதோட காதை பிடிச்சு தூக்கணும் சகி என்று சொல்லும் பொழுதே சாகித்யா ரொம்பவே தயங்கினாள். சஞ்சய் அருகில் வந்து முயலை லாவகமாக தூக்கி கையில் எடுத்து விளக்கவும் ஆச்சரியத்துடன் கவனித்தாள். சஞ்சய் தூக்கும் பொழுது உள்ளிருந்து ஒரு சின்ன கடிதம் தென்பட எடுத்து பார்த்தவளுக்கு புன்னகை மேலும் விரிந்தது. அந்த காகிதத்தின் ஒரு பக்கத்தில் நமக்குள் இனிமேல் முயலுக்கு எத்தனை கால் என்ற வாதம் வர வாய்ப்பே இல்லை என்று கேலியாக எழுதியிருந்தது. காகிதத்தின் மறுபக்கத்தில் என் உயிர் சகிக்கு காதல் பரிசாக சின்ன ஹனி பரிசு என்று சஞ்சயின் கையெழுத்தில் இருந்தது. சஞ்சய் கைகளில் இருந்த முயலை வாங்கியபடியே ஹனி குட்டி, பெயர் ரொம்ப நல்லா இருக்கு, ஹனியை எங்கிருந்துங்க வாங்குனீங்க என்று உற்சாகமாக துள்ளலுடன் கேட்டாள் மனைவி. மனைவியின் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தை உள் வாங்கி கொண்டு ஹனியை வாங்கியது பற்றிய விவரங்களை சொன்னான் சஞ்சய். அவள் மீண்டும் நன்றியை தெரிவிக்க சஞ்சய் தேங்க்ஸ் எல்லாம் எப்படி சொல்லணும்னு மறந்துடுச்சு போல சகி உனக்கு என்ற பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டான். பசிக்குது, சாப்பிடலாமா என்று சாகித்யா கேட்கும்போது கரெக்டா பசிச்சிருமே என்ற பெருமூச்சை வெளியேற்றினான். இருவரும் ஹனியுடன் கீழே செல்லும் பொழுது தொலைபேசியில் அழைப்பு வர போனை எடுத்த சஞ்சய் சிறிது நேரம் பேசிவிட்டு சாகித்யாவிடம் கொடுத்தான். போனை வாங்கியது மறுமுனையில் தமயந்தி அன்புடன் மருமகளுக்கு வாழ்த்து தெரிவிக்க வியப்பு மேலிட உங்கள் வாழ்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் அத்தை,
கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் ஆனதுக்கே இத்தனை அமர்க்களமா இருக்கு என்று வினவினாள். நீ வேற சத்யா, எங்க காலம் மாதிரி இப்ப இல்லம்மா. நம்ம மனுக்கு முதல் மாசம் முடிஞ்சதும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலைன்னு எவ்வளவு கோபப்பட்டான் தெரியுமா? எவ்வளவு கோபப்பட்டா தெரியுமா? நான் இதே கேள்வியை கேட்ட பொழுது, நீங்க இன்னும் அந்த காலத்திலேயே இருங்கன்னு அதுக்கும் சேர்த்து 2 கொடுத்தா. அதனால தான் உங்களுக்கு காலையிலேயே விஷ் பண்றேம்மா என்ற விளக்கம் சொல்லிவிட்டு, மேலும் சிறிது நேரம் மற்றவர்களிடமும் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு பேசி வைத்தனர். முகத்தில் மகிழ்ச்சி பொங்க சஞ்சயுடன் அமர்ந்து உணவருந்தும் பொழுது, இயல்பான குறும்பில், ஜெய், எனக்கு ஒரு சந்தேகம் என்ற கணவனின் முகத்தை பார்த்தாள். மனைவியின் குறும்பை அறிந்தவன் என்பதால், எதுக்கோ ஹனிய பக்கத்துல வச்சுக்கலாமா சகி என்று மெல்லிய குரலில் வினவினான். நம்ம 2 பேருக்கும் யானைக்கு எத்தனை கால்னு வாதம் வந்தா உங்க நிலைமையை நினைச்சு பார்த்தேன் என்ற கண்கள் மின்ன சொன்னாள் சாகித்யா. நான் தப்பிச்ச என்று மேலே கடவுளுக்கு நன்றி சொல்வது போல் பார்த்துவிட்டு, அதுவும் பிரச்சனை இல்லை, ஏதாவது கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு போய் காண்பிக்க ஏற்பாடு செய்திருப்ப என்று சமாளித்தான் சஞ்சய். சாமர்த்தியந்தான். இன்னைக்கு என்ன பிளான் சஞ்சய் என்று சாதாரணமாக வினவினாள். கோவிலுக்கு போகணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. மாமாவை பார்த்துட்டு ஏற்கனவே நம்ம 2 பேரும் போன மாதிரி கோவில், பீச், டின்னர் முடிச்சிட்டு வரலாமா என்று சகியின் முகத்தை ஆராய்ந்தபடியே கேட்டான். சஞ்சய்க்கு பழைய இடங்களை சேர்ந்து பார்க்கும் பொழுது சாகித்யாவின் மனது முழுமையாய் தன் வசம் ஆகலாம் என்ற எண்ணம் வலுவாக இருந்தது. ஆனால் அந்த எண்ணத்தை பற்றி அறியாத சாகித்யா, அப்பாவை இங்க வர சொல்ற சஞ்சய், இன்னைக்கு கொஞ்சம் புது வீட்டில் செய்ய வேண்டிய மர வேலையெல்லாம் பற்றி பேசுறதுக்கு ஆள் வராங்க. இன்னைக்கு நான் மதியம் ஸ்பெஷலாக சமைக்கிறேன். அதை முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங், கபாலீஸ்வரர் கோவில் பக்கத்தில் எங்கேயாவது டின்னர் முடிச்சுட்டு வரலாமா என்று உற்சாகமாக கேட்ட பொழுது அவனால் மறுக்க முடியவில்லை. எவ்ரிதிங் இஸ் ஓகே வித் மீ. ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள் சகி, இன்னைக்கு மற்ற கவலைகள், கஷ்டங்கள் எல்லாத்த பற்றியும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம 2 பேரை மட்டும் பத்தி நினைப்போம் என்று மறைமுகமாக முகம் தெரியாத நபரை பற்றி பேச்சு வேண்டாம் என்று வலியுறுத்தினான் சஞ்சய். ஓகே ஜெய், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். உங்ககிட்ட கேட்கவே மறந்துட்டேன். மனுவுடைய கல்யாண நாள் ஒவ்வொரு மாசம் வரும்போதும் விஷ் பண்ணுவீங்களா என்றாள். சஞ்சய் புரியாமல் விழிக்க சகி தொடர்ந்து, மனு கல்யாணமாகி முதல் மாசம் முடிந்த பொழுது அத்தை ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலைன்னு கோபமாம், அதான் கேட்குறேன் என்று விளக்கம் கொடுத்தாள். ஓ, அதெல்லாம் இல்ல சகி, முதல் மாதம் என்பதால் தான் ஸ்பெஷல், நமக்கு மாதிரியே என்று அழுத்தமாய் சொல்லி மனைவியை பார்த்து கண் சிமிட்டினான் சஞ்சய். இருவரும் காலை உணவருந்திய பிறகு தந்தை ராமச்சந்திரனுக்கு அழைப்பு விடுவித்துவிட்டு ஹனியுடன் மாடியில் ஊஞ்சலில் அமர்ந்திருந்த சஞ்சயிடம் சென்றாள். செல்போனில் எதையோ சரிபார்த்து கொண்டிருந்த சஞ்சய் மனைவி வந்ததும் வரவேற்கும் விதமாக புன்னகைத்தான். ஹனியை கைகளில் ஏந்தி மென்மையாக தடவி கொடுத்தவள், நீங்க இங்கிருக்கீங்களா? ஹனிக்கு தங்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணுமே ஜெய் என்று காற்றில் அசைந்த கேசத்தை ஒதுக்கியபடியே வினவினாள். அவளது தோளில் கையை போட்டவன், இன்னைக்கு ஹனிக்கு தனியா ஒரு கூண்டு வந்துடும்டா. சரி, மேடம்க்கு எங்க ஷாப்பிங் போகணும் என்று கேட்டு மற்றொரு கையால் ஹனியின் காதை தடவினான். இன்னைக்கு நம்ம 2 பேரும் மவுண்ட் ரோட்ல இருக்கிற வீட்டியை போகலாம் ஜெய். நான் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கணும். அப்புறம் புது வீட்டுக்கு கொஞ்சம் பெயிண்டிங்ஸ், ஹேங்கிங்ஸ் எல்லாம் வாங்கணும் என்று பட்டியல் இடும் பொழுது சஞ்சயின் கையும் சாகித்யாவின் கையும் ஒன்றுடன் ஒன்று ஆறுதலாக பற்றியபடி இருந்தன. இருவரும் மெல்லியதாய் வீசிய காற்றை ரசித்தபடியே அமர்ந்திருந்த பொழுது சாகித்யாவின் விழிகளில் ஏதோ உறுத்த சஞ்சயிடம், கண்டை ஏதோ உறுத்துது ஜெய் என்று சொல்லி கையை விடுவிக்க முயன்றாள். சஞ்சய் அவளுடைய முகத்தை தன் புறம் திருப்பி சகியின் கண்களை விரித்து ஊதிவிட கண்ணில் இருந்த தூசிக்கு விடுதலை கிடைத்தது. ஆனால் இருவரின் பார்வையும் ஒன்றை விட்டு ஒன்று அகலாமல் தழுவி ஏற்கனவே இடம் மாறிய தங்களின் இதயத்தை மௌனமாக நலம் விசாரித்து கொண்டன. பார்வையின் தழுவல் இருவரின் இறுகிய அணைப்பிற்கு பரிமாற்றம் அடைந்து இதழ்களின் மெல்லிய ஸ்பரிசத்திற்கு சிலிர்க்க தொடங்கிய பொழுது சஞ்சயின் செல்போன் ஒலித்தது. சாகித்யா ரிசப்ஷனில் பாடிய பாடல் செல்போனில் ரிங் டோனாக ஒலிக்க அணைப்பை விளக்க இருவருமே மனமின்றி அமர்ந்திருந்தனர். இதே அழுத்தம் அழுத்தம், இதே அணைப்பு அணைப்பு, வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டுமே என்று பாடி முடித்து ஓய்ந்தது. சாகித்யாவிற்கு கணவனிடமிருந்து விலக மனமின்றி
சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு பேச வாய் திறக்க சஞ்சய் அவள் என்ன சொல்வாள் என எதிர்பார்த்து, "என்ன விடுங்க ஜெய், நான் கிளம்பணும்" என்று அவள் சொல்வது போலவே சொல்லி காண்பித்து அவளை இறுக அணைத்து கொண்டான். மௌனமாக சஞ்சயின் குறும்பை ரசித்தவளை அவனின் கரங்கள் ஆறத் தழுவி உதட்டை மட்டும் "ஐ லவ் யூ" என்பது போல் அசைத்தான். கணவனையே நோக்கிக் கொண்டிருந்தவள், "என்ன சொன்னீங்க ஜெய்? சரியா கேட்கல. ஒன்ஸ் மோர் ப்ளீஸ்" என்று கேட்டவளின் மூக்கை பிடித்து ஆட்டினான். உச்சந்தலையில் இதழ் பதித்து மௌனமாகவே மீண்டும் உதட்டை அசைத்தான் சஞ்சய். மீண்டும் மௌனத்தை கலைத்த சகி, "நான் கிளம்புறேன் ஜெய். இங்கேயே இருந்தா அப்புறம் கண்ணுல மறுபடியும் தூசுதான் விழும்" என்று கணவனின் மார்பில் இருந்து நகர முற்பட்டாள். சகியின் தாடையை பற்றி உயர்த்தியவன் மௌனமாக இரு கண்களிலும் இதழை பதிக்க, "திஸ் இஸ் டூ மச்" என்று அவன் மூக்கை பிடித்து ஆட்டினாள் சாகித்யா. சாகித்யாவின் மூக்கில் இதழ்களை பதித்துவிட்டு, "இது 3 மச்" என்று சொல்லி புருவத்தை உயர்த்தினான். சகி மறுப்பாக தலையசைத்துவிட்டு விழிகளை மலர்த்தி இரு கைகளின் விரல்களையும் விரித்து, "இது 10 மச்" என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அவளது வெண்டை விரல்களை வருடி ஒவ்வொரு விரலின் நுனியிலும் இதழ் பதித்து தன் மனைவி மேல் பொங்கி பெருகிய காதலை அடக்க முடியாமல் அவளை ஆட்டுக்குட்டி மாதிரி கைகளில் ஏந்த கரங்கள் துடிக்கும் பொழுது மீண்டும் செல்போனில் சாகித்யாவின் குரல் ஒலிக்க டிஸ்பிளேயில் விஷாலின் பெயர் ஒளிர்ந்தது. சகியின் முகத்தை யோசனையோடு பார்த்துவிட்டு அழைப்பை எடுத்தவன், "ஹாய் விஷால், சொல்லுடா" என்று கேட்டு சற்றே நகர்ந்து சென்றான். சாகித்யா கணவனின் முகத்தையே பார்த்துவிட்டு தலையை உலுக்கியபடி கீழே சென்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.